Hi, this is Santosh. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இந்த இமேஜு. ஸோ இவங்களோட ஃபேஸில் நம்ம வந்து பிரியங்கா மோகன் இவங்களோட ஃபேஸ் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எப்படி ஃபேஸ் ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் மேபி லேட்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் சுசீலா அப்படிங்கிற உங்களுக்கு இன்னுக்குள்ளே ஒரு இது ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் யூசர் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது இங்கனுக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறம் நான் டெஸ்க் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இங்கே அதை பேஸ்ட் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லிங்க்கை அப்படியே திரும்ப ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ஆட் டு சர்வர் சுவிட்சர்லாண்ட் இருக்குது, அந்த யூசர் நேம்லேயே நீங்கள் கொடுத்துக்கோங்க. கண்டினியூ இந்த மாதிரி கேட்கும். ஆத்தரைஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. திரும்ப உங்களுக்கு ஹியூமன் வெரிஃபிகேஷன் வரும். அதுவும் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு ஃபோட்டோ சுசிலா அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்லாஷ் சிம்பிள் கொடுத்தா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஐடி அப்படிங்கிற உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு ஐடி நேம் கொடுத்துடணும். என்ன ஐடி? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் நியூ இமேஜ் கொடுத்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட மெயின் இமேஜ். சரிங்களா? இப்போது இவங்களோட இந்த காஸ்டியூமில், சரிங்களா, இந்த காஸ்டியூம் நல்லா இருக்குது. இந்த காஸ்டியூமில் வேறு ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸோட ஃபேஸை நம்ம வந்து ஸ்வாப் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இவங்களோட இமேஜை ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காஸ்டியூமில் இந்த ஃபேஸ் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இப்போ பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து சோர்ஸ் ஃபைல் பிரியங்கா அவங்களோட இமேஜ் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்டர் கொடுங்க. ஓகே. ஸோ இங்கே ஐடி நேம் 1 2 3 4 5 கிரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே ப்ளஸ் ஐகான் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட ஃபைல் இருக்குது இல்லையா, இங்கே போங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களோட ஃபேஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஆப்னு இருக்கும், இந்த ஆப்பில் போய் இன்ஸ்வாப்பர்னு ஆப்ஷன் காமிக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே. நமக்கு வந்து ஆக்சுவலி ஃபைல் வந்து இந்த ஃபைலில் வந்துருச்சு. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபைலை திரும்ப ஒரு ஐட்டம் நம்ம வந்து மாற்றலாம். ஏன்னா இந்த காஸ்டியூமில் அவங்களோட பிரியங்கா மோகன் அவங்களோட ஃபேஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம திரும்ப அப்படியே நம்ம மாற்றி பார்க்கலாம். சேவ் சேவ் ஐடி நேம். இப்போ இந்த இடத்துல இவங்களோட இது கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல 5 4 3 2 1 அப்படின்னு ஏதோ ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்றேன். இப்போது ப்ளஸ் ஐகான் போகிறேன். அப்லோட் ஃபைல் இங்கோட்டு போகிறேன். என்டர் கொடுங்க. வந்துருச்சு. இப்போது ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஸ்க்கு போங்க, இன்ஸ்வாப்பர் போங்க. டன். நமக்கு வந்து எக்ஸாக்டாக பாருங்கள் அந்த இமேஜ் எப்படி வந்திருக்குது. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த ஆப்பில் போனால் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் ஆல்ரெடி ஒரு சில இமேஜஸும் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியெலாம் க்ரியேட் பண்ணிச்சேன். இது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு மாடல் நேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் அவங்களோட ஃபேஸ்
க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஆக்டரோட இமேஜாக இருக்கட்டும், இல்லை ஆக்ட்ரஸோட இமேஜாக இருக்கட்டும், எந்த போஸஸ் இருக்கட்டும், எதுனாலும் ஓகே. நீங்கள் இந்த மாதிரி வந்து நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஃபேஸை வந்து ஸ்வாப் பண்ணிடலாம். அவங்க என்ன போஸ், டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸில், காஸ்டியூம்ஸில், பிளேசஸில் எதாக இருந்தாலும் நமக்கு ஃபேஸ் தான் முக்கியம் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபேஸ் டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த ஒரு இமேஜ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஸ்டா மாடல்ஸ் யாராக இருக்காங்க, இல்லை வந்து ஹாலிவுட் மாடல்ஸ் யாராக இருக்காங்கன்னா அவங்களோட மாடல்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஏஐ மூலமாக ஒரு க்ரியேட் பண்ண ஒரு புது இமேஜ் இருக்குதுன்னா அவங்களோட இது. இப்போ நான் அதையும் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் வந்து ஏஐ இமேஜ் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜ் தான். ஸோ இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து அது க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது தமிழ் ஏஐ இமேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இமேஜை வந்து நம்ம ஸ்வாப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் எடுத்து ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே வந்து நான் என்டர் கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு ஏஐ இமேஜ் தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், அதே மாதிரி போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த காஸ்டியூம் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்துடுச்சுங்களா? இப்போது ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஸுக்கு போய் இன்ஸ்வாப்பர் கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஃபேஸோட இது வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இது ரொம்ப உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியாக நீங்கள் வந்து ஃபேஸை வந்து ஸ்வாப் பண்ணுறது கற்றுக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி நீங்கள் கார்ட்டூன் இமேஜஸ்ஸு இது கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு இது இங்கே பாருங்கள், நான் இது ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன் இமேஜஸ். ஸோ இது வந்து நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அவங்களோட ஃபேஸ் வந்து நான் ஸ்வாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ் வந்து மாறிடும். இந்த மெத்தடை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ என்னென்னா, இப்போ நம்ம வந்து இமேஜ் பார்த்தோம் இல்லையா, அடுத்த இதில் வந்து ஒரு வீடியோ நீங்கள் வந்து நிறைய ஏஐ ஷார்ட்ஸ் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி எப்படி நம்ம ஃபேஸை ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ டாடா பை, டேக் கேர்.